கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாடிக்கை என்பது நம்முடைய வேடிக்கையான ஒன்றாக மாறிக்கொண்டு வருகிறது. வாடிக்கை, ரொட்டீன் ஆக்ஷன்ஸ். காலையில் எந்திரிக்கிறோம், நைட்டு தூங்க போகிறோம், நடுவில் 3 வேளை சாப்பிடணும். ஒரு வேளை சாப்பிடாட்டியும் நமக்கு பசி இல்லாட்டினா கூட ஒரு மாதிரி இருக்கும். இதுதான் வாடிக்கை. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், கல்யாண வீட்டில் என்னென்ன இருக்கணும்? நம்ம கையில் மொய் இருக்கணும். மொய்யை கொடுத்துட்டு நாம் நல்லா சாப்பிட்டுட்டு வந்துடணும். இதுதான் வாடிக்கை. ஒரு பையன் அல்லது புள்ள ஸ்கூலுக்கு போகுது, 8:30 மணிக்கு ஓடி ஓடி போகணும். அங்கே 8 கிளாஸோ 5 கிளாஸோ முடிச்சுட்டு திரும்பவும் வந்துடணும். இதுதான் வாடிக்கை, ரொட்டீன். இந்த ரொட்டீன், இந்த வாடிக்கை கொஞ்சம் மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் ஒரு மாதிரி ஆகி விடுவோம். எப்படி ஆகி விடுகிறோம் என்றால், நாம் எல்லாம் இருப்பு சக்திகளாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். இரும்பு அல்ல, இருப்பு, எக்ஸிஸ்டென்ஷியல் பீயிங். அப்படி என்றால் என்ன? இருந்து கொண்டே இருப்போம். கடலில் ஒரு வகையான மீன் உண்டு, அது பேர் என்னன்னா சீஹார்ஸ், கடல் குதிரை என்பார்கள். அந்த கடல் குதிரை என்ன செய்யுமாம்? அது நீந்தவே நீந்தாது. அது எப்போவுமே கடல் எந்த வழியிலே அந்த ஆறு, அந்த அலை போய்கொண்டு இருக்கிறதோ அந்த வழியாகவே போய்கொண்டு தன்னுடைய வாழ்நாளை அது கழித்து விடுமாம். அந்த சீஹார்ஸ் இதுக்கு மேலே, இந்த அளவுக்கு மேலே வளரவே வளராதாம். பிரியமானவர்களே, உங்களுக்கு கோபம் வரும். ஒரு சில கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அந்த சீஹார்ஸ் மாதிரி தான், இருப்பு. அருமையாக நாம் அனைவருமே புனித தவக்காலத்தில் எத்தனை சிலுவைப்பாதை பண்ணியிருப்போம்? வெள்ளிக்கிழமை சிலுவைப்பாதை பண்ணிங்களா? வெரி குட், உங்களுக்கு 100 மார்க்ஸ் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் சிலுவைப்பாதை பண்ணுவீங்களா? தவக்காலத்தில் ரொட்டீனாக வெள்ளிக்கிழமை பண்ணணும். சில சமயம் நம்ம சில கோயிலில் டெய்லி 10 நிமிஷம் அவசர சிலுவைப்பாதை உண்டு. அது முடிந்த பிறகு எல்லாம் அவசரமாக ஓடிவிட்டது. இப்போ அடுத்தது என்னது? மே மாத திருவிழா வரும். மே மாத திருவிழா, மாதா திருவிழா வரும். அது ஒரு கொண்டாட்டம் கொண்டாடிட்டு அதோட மறந்து போயிடுவோம். அதுக்கப்புறம் நவம்பர் மாதத்தில் ஒரு கொண்டாட்டம் வரும், அதுதான் கல்லறை திருவிழா. அதில் போய் கல்லறையில் நாம் என்ன செய்வோம்? ஐயோ 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 ஐயோன்னு 4 கண்ணீரை வடிச்சிட்டு 4 ஊதுபத்தியை ஏற்றிட்டு திரும்ப வந்துடுவோம். அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ஆரம்பிக்கும். போத்தீஸ்லையோ RMKVலையோ இப்போ ஆரம்பிச்சிருக்கிற ஏதாவது ஒரு கடையில் போய் ட்ரெஸ்ஸை வாங்குவோம், கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம், புது ட்ரெஸ் 1ஆம் தேதி போடுவோம், சிலுவை வாங்குவோம், அடுத்தது தவக்காலத்துக்கு தயாராகிடுவோம். ரொட்டீன், வாடிக்கை. இந்த வாடிக்கையாக போய்கொண்டிருந்தால் நீங்களும் நானும் இருப்பு கிறிஸ்தவர்கள். இந்த இருப்புக்கு ஒரு இறப்பு வேண்டும், டையிங் வேண்டும். இந்த டையிங் இருந்தால்தான் உயிர்ப்பு என்கின்ற வரும். ஆக இந்த 3 வார்த்தை மற்றும் நீங்கள் சிந்தித்து பார்க்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஒன்று, இருப்பு கிறிஸ்தவர்களா, இறப்பு கிறிஸ்தவர்களா, உயிர்ப்பு கிறிஸ்தவர்களா என்று இந்த அருமையான நல்ல நாளில் சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரியமானவர்களே, ஒரு ஊரில் ஒரு அழகான ஒயிட் கலர் பேப்பர் இருந்துச்சான். இந்த பேப்பர் என்ன செஞ்சிச்சான்? அப்படியே வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணுறதுக்காக அது உள்ளே போயிடுச்சான். அப்போ அங்கே போனோன்னே இதுக்கு ரொம்ப பெரிய ஆசையாக மெட்ராஸுக்கு போய், சென்னைக்கு போய், லொயோலா கல்லூரியில் சேர்ந்து ஒரு பட்ட படிப்பெல்லாம் படித்து இதில் அப்படியே டாக்டரேட்லாம் ஆகணும்னு பயங்கரமான கனவோடு இந்த பேப்பர் அந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் பறந்து போயிடுச்சான். அப்போ அங்கே திடீர்னு ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருந்த குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்காக அந்த ஒரு அம்மா என்ன செய்தாங்களாம்? டக்குன்னு இதை அப்படியே கசக்கி அப்படியே கீழே போட்டாங்களாம். இந்த பேப்பர் அழுன்னு அழைச்சான். அடப்பாவி அவளை, நான் என்னென்ன கனவெல்லாம் வச்சுருந்தேனே, நாசமாக்கிட்டியே. நான் இப்போ ஹேவ் பிகம் அ கிரம்பிள்டு பேப்பர், நான் கசங்கிய பேப்பரை ஆகிட்டேனேன்னு அழுது கொண்டிருந்த போது அங்கே ஒரு பாட்டி இருந்தாங்களாம்.
அந்த குழந்தை அழுறதை பார்த்து, ஏமா அந்த குழந்தை அழுறதை நிப்பாட்ட மாட்டாரான்னு கேட்கும்போது, இவன் ஏதாவது வேடிக்கை காட்டுறதான் நிப்பாட்டுவான், புழுக்கமாக வேறு இருக்குது, இவன் அழுதுகிட்டே இருப்பான்னு சொன்னோன்னு அந்த அம்மா என்ன செய்தாங்களாம், அந்த கசகுன பேப்பரை, செத்துப்போன பேப்பரை, இவன் எதுக்குமே உதவாத பேப்பரை அவங்க மீண்டும் எடுத்து அதை மடித்து கொஞ்சம் அழகாக என்ன செய்தாங்களாம், திருப்பி இப்படிலாம் செஞ்சுட்டு திரும்ப இப்படி ஒரு மாதிரி பண்ணிட்டு, பிரியமானவர்களே அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு கப்பலை உருவாக்குனாங்களாம். கப்பலை உருவாக்குனோடனே அந்த குழந்தையும் சந்தோஷமாக ஆயிடுச்சான். இந்த பேப்பருக்கு அதை விட ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சான். நான் சாதாரண பேப்பராகத்தான் இருந்தேன், என் வாழ்வு கசங்கி சுருங்கி போயிடுச்சு, ஆனால் ஒருத்தர் கைப்பட்டதுனால, அந்த பாட்டியம்மா கைப்பட்டதுனால நான் இப்போது கப்பலாகவே மாறிவிட்டேனே என்று பெருமிதம் கொண்டதாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு அருமையான கேரக்டர், தோமா என்கின்ற அருமையான கேரக்டரை இரக்கத்தின் ஞாயிறன்று உங்களுக்கும் எனக்கும் தாய் திருச்சபை படம் பிடித்து காட்டுகிறது. தோமா யார்? ட்வின் பிரதர்ஸ், திதும் என்கின்ற தோமா. இந்த தோமா யார்? இந்த தோமா உங்களுக்கும் எனக்கும் சந்தேக பிராணி. இயேசு முதல்ல காட்சி கொடுக்கின்ற போது சீடர்களோடு இந்த தோமா இருக்கின்ற பாக்கியம் கிடைக்கவில்லை. நல்லதுதான், இல்லை என்றால் நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் ஆகியே இருக்க முடியாது. இந்த தோமா, கானானூரை சார்ந்த தோமா என்ன செய்கிறார் என்றால், சில நாட்கள் கழித்து மீண்டும் சீடர்கள் வரும்போது இயேசு உயிர்த்து விட்டார் என்கின்ற மகிழ்ச்சியை சொல்லுகின்ற போது, பிரியமானவர்களே, யாருடைய முகத்திலும் சந்தோஷம் இல்லை. கதவுகள் பூட்டப்பட்டிருக்கின்றன, ஜன்னல்கள் சாத்தப்பட்டிருக்கின்றன, பயத்திலே அழுது கொண்டுதான் இருந்தார்கள். ஆகவே தோமாவுக்கு நம்பிக்கை வரல. பிரியமானவர்களே, நம்ம உள்ளிருந்து வருவதுதான் நம்பிக்கை. ஒரு ஆணும் பெண்ணும் இருக்காங்க, அவங்க பேசுகிறத வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பின்னு நம்ம கரெக்டாக சொல்லிடுவோம். ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, இல்லை இவங்க அண்ணன் தம்பி இல்லை, இது வேற, உடனே நம்ம மனசு சொல்லிடும். ஒருத்தர்கிட்ட கடன் கொடுக்க போகிறோம், இவன் எனக்கு திரும்பி கொடுப்பான் என்ற நம்பிக்கை நம் மனசில் இருந்தால்தான் கடன் கொடுப்போம். ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை என்பது உள்ளிருந்து வர வேண்டும். ஆனால் இயேசுவை பார்த்த பின்பும் மற்ற சீடர்கள் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தவில்லை. தோமா வந்த உடனே கேட்குறாங்க, நீ ஆண்டவரை பார்த்தியா? நாங்களாம் பார்த்தோமே என்று சொல்கின்ற போது, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு, அவர் விரலை பார்த்தியா, அவருடைய கையில் பார்த்தியா என்று கேட்டவ, ஐயா பார்க்கலையே. அவர் விழாவை பார்த்தியா என்று கேட்டபோது சீடர்கள் மீண்டும் ஐயமுற்று விட்டார்கள். இயேசு மீண்டும் தோன்றுகின்றார். இதுதான் இரக்கம். ஆண்டவருடைய இரக்கம் என்பது என்ன? சபிப்பது இரக்கம் அல்ல, உடனே விட்டுவிட்டு போவது இரக்கம் அல்ல. மீண்டும் மீண்டுமாக ஆண்டவராக இறைவன் நம்முடைய இதய கதவுகளை தட்டிக்கொண்டே இருப்பான். என்றாவது ஒரு நாள் நீ திறக்க மாட்டாயா, வரமாட்டாயா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கவர் தான் தி டிவைன் இறைவன், இரக்கத்தின் இறைவன். பிரியமானவர்களே, தோமாவுக்காக, ஒருத்தனுக்காக மீண்டும் ஆண்டவராக இயேசு அந்த பூட்டிய வீட்டிற்குள் வருகின்ற போது கதவுகள் மட்டும் திறக்கவில்லை, தோமாவினுடைய இதயமும் திறக்கிறது. தோமாவை பார்த்து ரொம்ப கிண்டலா ஆண்டவர் கேட்கிறார், ஏல இங்க வா, என்ன சொன்ன நீ என்னல சொன்ன, இங்க வா, என்னது கையை விரல விட்டு பார்க்குறியா, இந்த பார் என்று தன்னுடைய கைகளை காட்டுகின்றார், தனது விலாவையும் காட்டுகின்றார். தோமையார் தொட்டாரா? இல்லை, உற்று பார்த்திருப்பார், குத்துண்டவராக. உடனே அவர் சொல்கின்றார், என் ஆண்டவனே, என் தேவனே என்று சாஷ்டாங்கமாக விழுகின்றார், எழுகின்றார். இந்தியாவுக்கு அருமையான சீடராக, அப்போஸ்தலராக வந்து உங்களையும் என்னையும்
இயேசுவின் முதல் சாட்சியாக இங்கே வந்து தன்னுடைய உயிரையே அர்ப்பணிக்கின்றார். பிரியமானவர்களே, இதை நாம் ஒரு புறமாக வைத்துக்கொண்டு முதல் வாசகத்தை கொஞ்சம் வீட்டில் போய் கொஞ்சம் பார்ப்போம். இங்கே பார்த்தானாக்க என்ன திட்டிருவீங்க. முதல் வாசகம் ரொம்ப டேஞ்சரஸான ஒன்று. இப்போ காணிக்கை எடுக்கிறதுக்கு போவாங்க இல்லையா, நம்முடைய மரியாயின் சைடியரோ யாரோ போவாங்க இல்லையா, போகும்போது நாம் என்ன செய்வோம், மேக்சிமம் ஒரு 500 ரூபா நோட்டை போடுவோம், அவ்வளோதான் இல்லையா. மேக்சிமம் 500 ரூபா, 1000 ரூபாலாம் போடுவீங்களான்னு தெரில, சரியா. ஆனால் முதல் வாசகத்தை பார்த்தீங்களா, போய் பாருங்க. பிரியமானவர்களே, திருப்பணிகள் திருத்தூதர் பணிகளில் தன் உடைமைகளை எல்லாம் பொதுவில் வைத்து திருச்சபை அருமையாக வளர்ந்ததாக நாம் படிக்கின்றோம். இன்று நாம் கேட்க வேண்டிய கேள்வி, நம்முடைய திருச்சபை நிறுவன திருச்சபையாக இறுகி கொண்டிருக்கிறதா அல்லது மூவ்மெண்ட் திருச்சபையாக, இயக்க திருச்சபையாக மலர்ந்து கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு பல சமயங்களிலே நம்முடைய ஸ்கூல்ஸ், நம்முடைய காலேஜஸ், நம்முடைய ஹாஸ்பிட்டல்ஸ், நம்முடைய நிறுவனங்கள் எல்லாம் உயிர்த்த இயேசுவின் சாட்சிகளாக வாழாமல் இறுகி போனவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அபாயம் வந்து கொண்டே இருக்கிறது, எங்கள் கல்லூரியை உட்பட. பிரியமானவர்களே, இன்று நீங்களும் நானும் உயிர்ப்பின் சக்திகளாக மாற முடியுமா என்று சிந்திக்க வேண்டும். ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். சில நாட்களுக்கு முன்பாக பிரியமானவர்களே, இப்போ இந்த செமஸ்டரில் கடைசியில் ஒரு பையன் எங்களுக்கு வந்தாங்க. அந்த பையன் ஃபஸ்ட் இயர் தான் படித்து முடிச்சிருக்கான். 92 நாள் கல்லூரிக்கு வர வேண்டும் ஒரு செமஸ்டரில். இவன் 12 நாள் தான் வந்திருக்கான். 92 நாள் வர வேண்டிய பையன் 12 நாள் தான் வந்திருக்கான். போன செமஸ்டரில் 6 பேப்பர் எழுத வேண்டும். 6 பேப்பருமே ஃபெயில். டிசிப்ளினில் மாத்திரமே 14 முறை அப்பாலஜி லெட்டர் எழுதியிருக்கான், சரியா. அவனுடைய பேப்பரை கொடுத்து, ஃபாதர் இவன் இருந்தால் நல்லதில்லை, இவனை பேசாமல் எடுத்துருங்க. ஏன்னா அந்த ப்ரொஃபஸர் சொன்னது, ஃபாதர் ஒரு ட்ரேயில் ஒரு கெட்ட முட்டை இருக்குது, அந்த கெட்ட முட்டையை நம்ம வச்சுருந்தா என்னாகும், மற்ற முட்டைகளும் கூமுட்டையாக மாறிடும். அதனால் தயவு செய்து இந்த ஒரு முட்டையை தூக்கி போட்டுருங்க. ஃபாதர் ஒரு கூடையில் ஒரு அழுகின தக்காளி இருந்துச்சுன்னா எல்லா தக்காளியும் கெட்டு போயிடும், தூக்கி போட்டுருங்க என்று சொன்னார்கள். நானும் அவருடைய பேச்சை கேட்டு அந்த பையனை பார்த்தேன். அவன் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன், நம்ம ஊருக்காரன் தான். அந்த பையன் இங்கே இருக்கானான்னு தெரில, ஆனால் சொல்கிறேன் பெரியமானவர்களே, கத்தோலிக்க கிறிஸ்தவன். இந்த காலத்தில் நம்முடைய மாணவர்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்காங்க. ஏதாவது சொன்னானாக்கா தூக்கு போட்டுக்கிறானுங்க அல்லது தூக்கு போட்டுறான்னு மிரட்டுறாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் பயம். அதனால் அந்த பையனை கொஞ்சம் கூலாக உட்கார வச்சுட்டு அவங்க அம்மாவை வர சொன்னேன், அவங்க அம்மா அப்பா வர சொன்னேன். அவங்க அம்மா வந்தாங்க. வந்தோடனே கஷ்டப்பட்டு அவங்கள தயவுசெய்து சீட்டில் உட்காருங்கம்மா என்று ஒவ்வொன்றாக விளக்கி சொல்ல ஆரம்பித்தேன். அந்த பையன் எப்படி நிரந்தரமாக இப்படி தான் நின்னாங்க, குற்ற உணர்வே இல்லைங்க, இப்படி தான் நின்னான், சரியா. அந்த பையனை எனக்கு பற்றிக்கிட்டு வருது, சரியா. நான் வழக்கமாகவே நல்லா கோவப்படுவேன். இப்போ கோவப்படக்கூடாதரா, மெதுவாக ரூஃபஸு கோவப்படாதரான்னு நான் என்னையே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு, அம்மா இந்த பையன் இனிமேல் இந்த காலேஜில் இருக்க முடியாது, ஃபஸ்ட் இயர்லேயே 6 பேப்பரில் ஃபெயிலு, போன செமஸ்டருக்கு நீங்கள் வந்தீங்க, அவனுக்கு லேக் ஆஃப் அட்டெண்டன்ஸ் இருந்துச்சு, இந்த செமஸ்டர் வந்திருக்கீங்க, இந்த முறை 12 நாள் தான் வந்திருக்கான். அந்த 12 நாள் எப்போ வந்திருக்கானா, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கும் இண்டிகோ செலிப்ரேஷனுக்கு தான் வந்திருக்கான். படிக்கிற மாதிரி தெரியல. ஆகவே இவனை நாங்கள் அனுப்பிவிடுகிறோம், தயவுசெய்து பத்திரமா கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைன் மாத்திரம் கட்டணும்னு சொன்னோடனே, எவ்வளோ ஃபாதர் ஃபைன் அப்படின்னு கேட்டாங்க. 500 ரூபா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சில சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுக்க வேண்டிய. அப்போது தான் அவங்க அந்த காசு எடுக்கும்போது
அவங்க கையை பார்க்குறேன், கை பூரா ஒரு மாதிரி ஒரு டிசீஸ் இருந்துச்சு. அவங்க கை பூரா, என்னம்மா கை பூரா இப்படி இருக்கு, என்ன இப்படி அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஃபாதர், என் கணவன் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என்னை விட்டுட்டு போயிட்டான் ஃபாதர். இந்த பையனை தான் நான் வளர்த்துட்ருக்கேன். இவன் ஒரே பையன், இவனை நல்லா வளர்க்கணும்னு சொன்னாங்க. அதனால் இவனை நல்லா வளர்த்துட்ருக்கேன். நான் வீட்டு வேலை பார்க்குறேன் ஃபாதர். 3 வீடுகளில் சென்று 10,000 ரூபா 10,000 ரூபான்னு நான் வீட்டு வேலை பார்க்குறேன் ஃபாதர் என்று தன்னுடைய கை நடுக்கத்தோடையே அவங்க காட்டினாங்க. இந்த பையன் போன வாரம் செல்ஃபோன் இல்லாட்டி படிக்க முடியாதுன்னு சொல்லி டீச்சர் சொன்னதுனால அவனுக்கு 30,000 ரூபாய்க்கு செல்ஃபோன் வாங்கி கொடுத்தேன் ஃபாதர் என்று சொல்லிவிட்டு கண்களோடு சொன்னாங்க, ஃபாதர் இன்னொரு சான்ஸ் மாத்திரம் உனக்கு கொடுங்க ஃபாதர். எனக்கு டிபி வந்துட்டுன்னு சொல்கிறாங்க ஃபாதர். நான் சாகும்போது இவன் படிச்சுட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் ஃபாதர் என்று அழுத போது அந்த திமிர் பிடித்த பையனாக இருந்தவன் அம்மாவுடைய அந்த ஒரு மாதிரி சொறி பிடித்த அந்த கையை பார்த்த உடனே முதலாக அந்த பார்த்த உடனே அழ ஆரம்பித்து விட்டான். எனக்கே ஷாக் ஆயிட்டு, அம்மா அம்மா என்று அந்த கைகளை பிடித்து கொண்டு, அம்மா எப்படிம்மா ஆச்சு, எனக்காகமா இப்படி பண்ணீங்க, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்கம்மா என்று அம்மாவினுடைய காலிலே விழுந்து பிரியமானவர்களே அழ ஆரம்பித்து, ஃபாதர் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ஃபாதர், நான் மாற்றி காட்டுகிறேன் என்று அருமையாக சொன்னான். நான் அவனை இப்போது நம்பி மீண்டும் அந்த தம்பியை படிக்க வைத்து கொண்டிருக்கிறேன். இப்போது நன்றாக படித்து கொண்டுதான் இருக்கிறான் என்ற நம்பிக்கை அவனை பார்க்கின்ற போது வருகிறது. பிரியமானவர்களே, கத்தோலிக்க கிறிஸ்தவம் அல்லது உயிர்த்த கிறிஸ்துவின் அனுபவம் கெட்ட முட்டைகளை தூக்கி தூரி எறிவது அல்ல. கெட்டுப்போன கத்திரிக்காய்களையோ அல்லது தக்காளியோ தூக்கி எறிவதல்ல. இரக்கத்தின் ஆண்டவர் பாவிகளை தேடி வருகின்றார். நம்முடைய கல்லூரிகளும் நம்முடைய பள்ளிகளும் யாருக்காக இருக்க வேண்டும் என்றால், பிரியமானவர்களே, இவ்வாறு போய்கொண்டிருப்பவர்களை மீண்டும் திருத்துகின்ற அருமையான ஒன்றாக அமைகிறதா, அல்லது செல்வத்தை குவிக்கின்ற மற்ற கல்லூரிகள் மற்ற பள்ளிகளைப் போல நம்முடைய பள்ளிகளும் நம்முடைய கல்லூரிகளும் இருக்கிறதா என்ற கேள்வியை நீங்களும் நானும் எழுப்ப வேண்டும். உயிர்த்த கிறிஸ்துவின் சக்தி இறந்து கொண்டிருந்ததை உயிர்ப்பின் சக்திகளாக மாற்ற வல்லது இந்த கிறிஸ்துவின் ஒளி, இந்த இரக்கத்தின் ஒளி, இந்த இரக்கத்தின் ஆண்டவர். இந்த அருமையான நல்ல நாளிலே ஆண்டவரிடம் மன்றாடுவோம். இறைவா, நான் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் நான் மீண்டும் தோமையாரை போல எழுந்து நடக்க எனக்கு வல்லமை தாரும். நான் தோமையாரை போல நற்செய்தியை ஆற்றுகின்ற பணியை எனக்கு தாரும் என்று விரும்பி ஏற்போம். ஆம்.